गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। श्रीहरे नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। अतः श्रीमत् शङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासाकुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमुमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் 6 விஜயநாம சம்பத்சரம், தட்சிணாயனம், வருஷ ருத்து, கன்னியா மாசம், சுக்லபக்ஷம், த்விதீய நவராத்திரியில் இன்றைக்கி 2வது நாள். நல்ல சித்தயோகம் அப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு மறுபடியும் நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தை ஆரம்பிக்க போகிறோம் அத்தியனம் பண்ணுறதுக்கு. இன்றைய தினம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயத்தில் துருவச்சரித்திரம் ஆரம்பிக்கிறது. அதை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு சொல்லிட்டு வந்தவர் ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற மகாபுராணத்தை சொல்லிட்டு வந்தாள். இந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறத மகாபுராணம்னு எந்தனால சொல்கிறோம்னா, எல்லா மகாபுராணங்களும் 5 முக்கியமான விஷயத்தை சொல்லும். சர்க்கம், விசர்க்கம் முதலான 5 விஷயங்களை பற்றி சொல்லும். அதில் விசர்க்கம்ங்கிறதான செகண்டரி கிரியேஷனை இந்த 4வது ஸ்கந்தத்தில் சொல்கிறாள் சுகாச்சாரியாள்.
எப்படி பிரம்மாவுக்கு தோன்றின சுவாயம்புவ மனு, சதரூபா தேவி, இவா ரெண்டு பேரும் அவளுக்கு பிறந்த குழந்தைகளை பற்றி வர்ணித்தாள். அவளுக்கு 3 பெண்கள் 2 பிள்ளை. அந்த 3 பெண்களினுடைய வம்சத்தையும் வர்ணித்தாள். இந்த 2 பிள்ளைகள் வம்சத்தில் 2ல் பிரியவிரதன் உத்தானபாதன்னு 2 பிள்ளைகள். அதில் இந்த உத்தானபாதனுடைய வம்சத்தில் துருவசுவாமி பிறந்தாள். பரம பாகவதனான அந்த சிசுவான துருவன் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி பரமலாபத்தை அறிஞ்சான். அந்த கதையை தான் இந்த 4வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயத்தில் சொல்கிறார். அதை இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இது கொஞ்சம் பெரிய அத்தியாயம், நிறைய ஸ்லோகங்கள் கொண்டது. அதனால் இதை பார்ட்டாக பார்க்கலாம். இது நம்ம ஸ்ரீ ஹரயே நமஹா. வழக்கம் போல ஸ்ரீதர வியாக்கியானத்தில் சொல்லப்பட்ட அத்தியாயத்தினுடைய சம்மரி ஸ்லோகங்களை முதல்ல பார்ப்போம். தக்ஷகன்யான்வயே பிராப்தா தக்ஷயஜ்ஞ கதோதிதா மனுபுத்ரான்வயே பிராப்தா த்ருவச்சர்யாத பஞ்சபிः அஷ்டமே குருதாரோக்தி ரோஷமத்சரதः புராத் நிர்கதேன த்ருவேணாஹ தபசா தோஷணம் ஹரேஹ. ஸ்ரீ ஹரே நமஹ. என்ன அர்த்தம்னா, தக்ஷ பிரஜாபதியினுடைய குழந்தைகள் என்ன சுவாயம்புவமனுக்கும் சதரூபா தேவிக்கும் பிறந்த குழந்தைகளில் ஒத்திய தக்ஷ பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாள். அந்த தக்ஷ பிரஜாபதிக்கு அவருக்கு பிறந்த குழந்தைகள், பெண் குழந்தைகள் பல பேர் பிறந்தாள். அதில் சதி தேவியும் ஒத்தி. அந்த தக்ஷ பிரஜாபதியினுடைய கன்னிகைகளினுடைய வம்சத்தை சொல்லும் பொழுது தக்ஷன் பண்ண ஒரு யாகம், அந்த தக்ஷயஜ்ஞனுடைய கதை சொல்லப்பட்டது. ஏன்னா அதில் பரமேஸ்வரன் தக்ஷனை தண்டித்தாள். அந்த கதையை சொன்னாள். அதற்கு பிறகு மனு புத்திராளுடைய வம்சத்தை சொல்கிறத, இந்த சுவாயம்பு மனுடைய புத்திராள் 2 பேர், பிரியவிரதன் உத்தானபாதன்னு, அவளுடைய வம்சத்தை சொல்கிறத மகா பாகவதனான துருவனுடைய சரித்திரமானது 5 அத்தியாயங்களில் சொல்லப்பட்டது. நாள் மனு புத்திரான்வயே பிராப்தா த்ருவச்சர்யாத பஞ்சபி, 5 அத்தியாயங்களில் துருவச்சரித்திரம் சொல்லப்பட்டது. தன்னுடைய பிதாவினுடைய பத்னி, அதாவது அவனுடைய மாற்றாந்தாய், அவள் சொன்ன கொடூரமான வார்த்தைகள்னால கோபத்தை கொண்டு, கோபத்தினாலேயும் பொறாமையினாலேயும் அந்த குழந்தையான துருவன் அரண்மனையை விட்டு, பட்டணத்தை விட்டு வெளியில் போய் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணான் பகவான் ஹரியை நோக்கி. பகவான் ஹரி வாசுதேவன் ரொம்ப சந்தோஷமாயி அவனுக்கு பரமானுகிரகம் பண்ண கதையை தான் இந்த 8வது அத்தியாயத்தில் சொல்கிறாள். இந்த 4வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயம் இது. இந்த சம்மரியை ஸ்ரீதர் இந்த 2 ஸ்லோகங்களில் சொன்னாள். தக்ஷகன்யான்வயே பிராப்தா தக்ஷயஜ்ஞ கதோதிதா மனுபுத்ரான்வயே பிராப்தா த்ருவச்சர்யாத பஞ்சபி அஷ்டமே குருதாரோக்தி ரோஷமத்சரதः புராத் நிர்கதேன த்ருவேணாஹ தபசா தோஷணம் ஹரேஹ. ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது நம்ம இந்த அத்தியாயத்தில் இருக்கப்பட்ட ஸ்லோகங்களை பார்ப்போம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே அஷ்டமோऽध्यायः. ஸ்ரீ ஹரே நமஹ. மைத்ரே உவாச்ச சனகாத்யா நாரதஸ்ய ரிபுர்ஹம்சோருணிர்யதிः நைதே கிருஹான் பிரம்மசுதா ஹ்யாவசன்னூர்த்வரேதசः. மைத்ரேயர் விதுரருக்கு கதை சொல்லிட்டு வராள். அந்த மைத்ரேயர் சொன்னார், சனகாதிகள், நாரதர், ரிபு, ஹம்சர்,
அருணி, யதி இவாளெல்லாம் பிரம்மா படைச்சாள். பிரம்மபுத்திரால் அவள்லாம். அவள் அத்தனை பேரும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல. ஒரு ஸ்திரீயும் கல்யாணம் பண்ணிக்காமல் நைஷ்டிக பிரம்மச்சாரியாகவே இருந்துவிட்டாள். அப்படி பிரம்மச்சாரியாகவே இருந்துட்டு பிரம்மாவனுடைய நோக்கம் பிரஜைகளை சிருஷ்டி பண்ணுறதுங்கிறது அதுக்கு ஹேத்துவா இல்லாமல் அவள்லாம் பிரம்மச்சாரியாகவே இருந்துவிட்டாள்னு சொன்னாள். சனகாத்யானாரதஸ்ய ரிபுர்ஹம்சோருணிர்யதி நைதே கிருஹான் பிரம்மசுதா ஹ்யாவசன் ஊர்த்வரேதசா. பிரம்மச்சாரியாகவே இருந்துவிட்டாள் இவா எல்லாரும். மிருஷா தர்மஸ்ய பாரியாசீத் தம்பம் மாயாஞ்ச சத்ருகன் அசூத மிதுனம் தத்து நிர்ருதி ஜக்ருஹே பிரஜா ஜக்ருஹே அப்ரஜா. அதன் பிறகு பிரம்மாவனுடைய புத்திராள் பல பேர் அவளை பற்றி சொன்னாள். அதர்மங்கிறதாக ஒரு புத்திரன். இப்போ பேரெல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் அலகாரிக்கலி தே ரெஃபர் டு சர்டன் குவாலிட்டிஸ். அதெல்லாம் அப்படி புத்திரர்கள்ங்கிறதா சொல்லுவாள். தர்மங்கிறதுக்கு விருத்தமானது அதர்மம். எந்தெந்த விஷயங்களை நாம் கடைபிடிக்க கூடாதோ அதெல்லாம் அதர்மம். அந்த அதர்மங்கிறதுக்கு ஒரு பர்சானிஃபிகேஷன் போட்டு அப்படின்னு ஒருவன், அவனும் பிரம்மபுத்திரன், பிரம்மா சிருஷ்டி பண்ணத்தில். அந்த அதர்மங்கிறதான ஒருவன் பிரம்மபுத்திரன், அவன் மிருஷாங்கிற ஒரு பத்னியை கல்யாணம் பண்ணான். மிருஷான்னா சம்ஸ்கிருதத்தில் பொய்ன்னு அர்த்தம். ஃபால்ஸ்ஹுட், வேனிட்டி, இதெல்லாம் மிருஷான்னு பேர். அப்போ இந்த அதர்மங்கிறதான குவாலிட்டி இருக்கே, புத்திரன் இருக்கானே, அவன் பொய்ங்கிறதான ஒரு ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிட்டான். நல்லா தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம். மிருஷா அதர்மஸ்ய பாரியாசீத் தம்பம் மாயாஞ்ச சத்ருகன். அதே மாதிரி இன்னொரு புத்திரன் பிரம்மபுத்திரன், பிரம்மா சிருஷ்டிச்சது. அந்த புத்திரனுக்கு பேர் தம்பம்னு பேர். தம்பம்னா அது ஒரு குவாலிட்டி. அது என்னன்னா டிசீட், ஃப்ராடு, எல்லாரையும் ஏமாத்துறதுங்கிற குணம் இருக்கே, அதுவும் பிரம்மா படைச்ச குணம்தான். நம்ம மதத்தில் ட்ரெடிஷனில் என்னென்னா நல்லது கெட்டது எல்லாமே பகவான்கிட்டேருந்து வந்தது. அப்படி அதர்மம். அதே மாதிரி தம்பம்ங்கிறதான டிசீட், ஃப்ராடு பண்ணுறது, ஏமாத்துறது, அது அப்படி ஒரு புத்திரன் பெற்றார். அவன் யாரை கல்யாணம் பண்ணான்னால் மாயைன்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணானான். மாயைனா இல்யூஷன் அர்த்தம். ஏதோ இருக்குங்கிறதா நினச்சின்னு இல்லாததை நினச்சிக்கிறது மாயை. அப்படி ஒரு பொண்ணு, அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணான். அந்த தம்பம் மாயை இது ரெண்டும் யார்கிட்டேருந்து வந்ததுனால் இந்த அதர்மமும் மிருஷாவும் கல்யாணம் பண்ணாலே அவள்கிட்டேருந்து வந்தது. அவள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாள். அந்த தம்பதிகளுக்கு குழந்தையாக பிறந்தது நிர்ருத்தின்னு ஒருத்தன். நிர்ருத்திங்கிறது நரகத்துக்கு அதிதேவத்தை. மிருஷா அதர்மஸ்ய பாரியாசீத், மிருஷா அதர்மஸ்ய பாரியாசீத் தம்பம் மாயாம் ச சத்ருகன் அசூத மிதுனம் தத்து நிர்ருதி ஜக்ருஹே அப்ரஜா. அவா ரெண்டு பேரும் இந்த அதர்மம், இந்த தம்பம் மாயை, அவா ரெண்டு பேரும் தம்பதியாகி அவளுக்கு நிர்ருத்திங்கிறவன நரகத்துக்கு அதிர்ஷ்டான தேவதையான நிர்ருத்தியை பெற்றாள். அந்த நிர்ருத்திக்கு குழந்தைகள் கிடையாது. அதே மாதிரி அந்த தம்பம் மாயே இவா ரெண்டு பேருக்கும் என்ன குழந்தை பிறந்ததுனால் லோபன்கிறதான ஒரு புத்திரன், நிர்ருத்தின்னு ஒரு பொண்ணு. லோபம்னாக்க கிரீடு, கவெட்டஸ்னஸ், எல்லாம் வேணும்னு பேராசைக்கு பேர் லோபம்னு பேர். லோபம்ங்கிறதான ஒரு புத்திரன் நிர்ருத்தி. இந்த லோபம்க்கும் நிர்ருத்திக்கும் ஒரு குழந்தை பிறந்தது, ஒரு பொண்ணு பிறந்தது. குரோதம்ங்கிறதான ஒரு பிள்ளை, ஹிம்சைங்கிறதான ஒரு பொண்ணு. பாருங்க, பேரெல்லாமே ரொம்ப கெட்ட குணங்களெல்லாம் பிறந்ததுங்கிறதா சொல்கிறாள். குரோதம்னா ஆங்கர். அதே மாதிரி ஹிம்சேனா என்ன, எல்லாரையும் சிரமப்படுத்துறது, ஹிம்சிக்கிறது.
அது ஒரு பேர் வச்சுன்னு ஒரு பொண்ணு. இவா 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் கலிபுருஷன். அவளுக்கு அந்த கலிக்கு தங்கையாக பிறந்தவள் துருக்தி. துருக்தின்னா அஃபென்சிவ்னஸ், அதாவது எல்லாரையும் அது ஒன்றும் பிடிக்காத விஷயங்கள் இது உண்டோ, அதான் துருக்தின்னு பேர். இது இப்படி எல்லாம் குழந்தைகள்லாம் பிறந்தது சொன்னாள். பிரம்மாட்டேந்து தோண்டின வாழ்லாம். மிருஷா அதர்மஸ்ய பாரியாசீத் தம்பம் மாயாஞ்ச சத்ருகன் அசூத மிதுனம் தத்து நிர்ருதி ஜகிருஹே பிரஜா தயோ சமபவல்லோபோ நிகிருதிஷ்ச மாமதே தாப்யாம் க்ரோதச்ச ஹிம்சாச்ச யத்துருக்தி ஸ்வசா கலி. கலியினுடைய தங்கை துருக்தி. துருக்தௌ கலிராதத்த பயம் மிருத்யும் ச சத்தமா தயோச்ச மிதுனம் யஜ்ஞே யாதனா நிரயஸ்ததா. இந்த கலிபுருஷன் இந்த துருக்தி கிட்டக்க பயங்கிற புத்திரனையும் மிருத்யுங்கிற ஒரு பெண்ணையும் பெற்றான். பயம்னா ஃபியர், எல்லாரும் கண்டு பயப்படுறது. மிருத்யுன்னா டெத்து. இதெல்லாம் கலிக்கு பிறந்த குழந்தைகள், கலிக்கும் துருக்திக்கும் பிறந்த குழந்தைகள். அவளுக்கு பிறந்தது யாத்தனேன்னு ஒரு பொண்ணு, நிறையன்கிற ஒரு புத்திரன். யாத்தனேன்னா வெஞ்சன்ஸ். நான் பாரு எல்லாத்தையும் வெஞ்சன்ஸாக வச்சுக்கிறது எல்லாத்தையும். யாத்தனை நிறையன்னு ஒருத்தன். இப்படி 2 குழந்தைகள் பிறந்தாள். இப்படி இவா 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாலாம். இவ்வாறெல்லாம் இந்த அதர்மங்கிறதான ஒரு மரத்தினுடைய வம்சங்கள் இதெல்லாம் சம்சாரத்தில் மறுபடியும் ஒருத்தனை மனுஷனை கொண்டு மாட்டி வைக்கும். அந்த குணங்களெல்லாம் ஒரு பர்சானிஃபை பண்ணி குழந்தைகளாக பிறந்ததுங்கிறதா சொன்னாள். இது யார் மோட்சத்தில் ஒருத்தனுக்கு ருச்சி இருக்கோ, முமுக்ஷுவாக இருக்கப்பட்டவன், மோக்ஷம் இச்சதி யா சஹா முமுக்ஷு, ஸ்ரேயஸில் விருப்பம் இருக்கிறவனுக்கு இந்த குணங்களெல்லாம் சேவிக்கப்படாது. நல்ல உத்தமமான விஷயங்களில் மனசை வச்சு அது வழியாக போகணுமே தவிர இந்த அதர்மத்துக்கு அந்த வம்சத்தில் வந்த ஒருத்தரையும் போய் நம்ம ஆசிரியக்கப்படாது, சேவிக்கப்படாது. அதான் இங்கே சொன்னாள். தாப்யாம் க்ரோதச்ச ஹிம்சாச்ச யத்துருக்தி ஸ்வசா கலிஹி துருக்தௌ கலிராதத்த பயம் மிருத்யும் ச சத்தமா தயோஷ மிதுனம் யஜ்ஞே யாதனா நிரயஸ்ததா சங்கிரஹேண மயாக்யாதः பிரதிசர்கஸ்தவானக த்ரிஷ்ருத்வைதத் புமான் புண்ணியம் விதுனோத்யாத்மனோமலம் அதாத கீர்த்தே வம்சம் புண்ணியகீர்த்தே குருத்வக ஸ்வாயம்புவஸ்யாபி மனோ ஹரேர் அம்சாம்ச ஜன்மனः. விதுரரை பார்த்து மைத்ரேயர் சொல்கிறாள், இந்த பிரதிசர்க்கம்ங்கிறதான செகண்டரி கிரியேஷன் உனக்கு சுருக்கமாக சொல்கிறேன்ப்பா. புண்ணியமான இந்த பிரதிசர்க்கம்ங்கிறதான விசர்க்கத்தை, இந்த கதையை யார் 3 தடவை கேட்குறானோ அப்பேற்பட்டவன் எல்லா பாப்பங்களும் போய் புண்ணியத்தை அடையிறான் இன்னும் சொல்லிவிட்டு ஹே விதுரான்னு கூப்பிட்டு சொல்கிறாள், இதற்கு பிறகு உனக்கு பகவான் ஹரி வாசுதேவனுடைய அம்சமான பிரம்மதேவனுடைய தேகத்திலேருந்து உண்டானவனான ரொம்ப புண்ணியத்தமானும் கீர்த்தியுடையவனான சுவாயம்புவ மனுனுடைய வம்சத்தை சொல்கிறேன் கேளுன்னு சொல்லிவிட்டு பிரியவர்த்தன் உத்தானபாதன் இவனுடைய கதையை பற்றி சொல்ல போகிறாள். அதாத கீர்த்தே வம்சம் புண்ணியகீர்த்தே குருத்வஹ ஸ்வாயம்புவஸ்யாபி மனோ ஹரேரம்சாம்ச ஜன்மனா. வாசுதேவனுடைய அம்சம் ஆன சுவாயம்புவ மனுனுடைய வம்சத்தினுடைய கதையை சொல்கிறேன் நாள். பிரியவிரதோத்தான பாதௌ சதரூபாபதே சுதௌ வாசுதேவஸ்ய கலையா
ரக்ஷாயாம் ஜகதஸ்திதௌ. பகவான் வாசுதேவனுடைய அனுகிரகமாக இந்த ஸ்வயம்புவ மனுக்கும் சதரூபைக்கும் பிறந்தவாள் பிரியவரதன் உத்தானபாதன்கிற 2 பேர். அவளே வாசுதேவனுடைய அம்சம். ஜகத்து எல்லாத்தையும் ரட்சிக்கணுங்கிறதுக்காக அவள்லாம் ஈடுபட்டு இருந்த ராஜாக்கள் அவள்னு சொல்லி அதில் உத்தானபாதனுடைய வம்சத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்க போகிறாள் அடுத்த சில ஸ்லோகங்களில். அதில் தான் மகாபாகவதன துருவச்சரித்திரம் வருது. பிரியம் ரதோத்தானபாதௌ சதரூபாப்பதே சுதௌ வாசுதேவஸ்ய கலயா ரக்ஷாயாம் ஜகதஸ்திதௌ ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது இந்த 7 ஸ்லோகங்களையும் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே அஷ்டமோऽध्यायः. மைத்ரே உவாச்ச மைத்ரே உவாச்ச மைத்ரே உவாச்ச சனகாத்யாः நாரதஸ்ய சனகாத்யாः நாரதஸ்ய சனகாத்யாः நாரதஸ்ய ரிபுர்ஹம்சோ அருணிர்யதிः ரிபுர்ஹம்சோ அருணிர்யதிः ரிபுர்ஹம்சோ அருணிர்யதிः நைஹிதே கிருஹான் பிரம்மசுதா நைஹிதே கிருஹான் பிரம்மசுதா நைஹிதே கிருஹான் பிரம்மசுதா ஹ்யாவசன் ஊர்த்வரேதசः ஹ்யாவசன் ஊர்த்வரேதசः ஹ்யாவசன் ஊர்த்வரேதசः மிருஷா தர்மஸ்ய பார்யாசீத் மிருஷா தர்மஸ்ய பார்யாசீத் மிருஷா தர்மஸ்ய பார்யாசீத் தம்பம் மாயாஞ்ச சத்ருஹன் தம்பம் மாயாஞ்ச சத்ருஹன் தம்பம் மாயாஞ்ச சத்ருஹன் அசூத மிதுனம் தத்து அசூத மிதுனம் தத்து அசூத மிதுனம் தத்து நிர்ருதி ஜக்ருஹே பிரஜः நிர்ருதி ஜக்ருஹே பிரஜः நிர்ருதி ஜக்ருஹே அப்ரஜः தயோः சமபவல்லோபோ தயோः சமபவல்லோபோ தயோः சமபவல்லோபோ நிக்ருதிஷ்ச மகாமதே நிக்ருதிஷ்ச மகாமதே நிக்ருதிஷ்ச மகாமதே தாப்யாம் க்ரோதश्च ஹிம்சா ச தாப்யாம் க்ரோதश्च ஹிம்சா ச தாப்யாம் க்ரோதश्च ஹிம்சா ச யத்துருக்தி ஸ்வசாகலிஹ யத்துருக்தி ஸ்வசாகலிஹ யத்துருக்தி ஸ்வசாகலிஹ துருக்தௌ கலிராதத்த துருக்தௌ கலிராதத்த துருக்தௌ கலிராதத்த பயம் மிருத்யும் ச சத்தமா பயம் மிருத்யும் ச சத்தமா பயம் மிருத்யும் ச சத்தம தயோश्च மிதுனம் யஜ்ஞே தயோश्च மிதுனம் யஜ்ஞே தயோश्च மிதுனம் யஜ்ஞே யாதனா நிரயஸ்ததா யாதனா நிரயஸ்ததா யாதனா நிரயஸ்ததா சங்கிரஹேண மயா க்யாதः சங்கிரஹேண மயா க்யாதः சங்கிரஹேண மயா க்யாதः பிரதிசர்கஸ்தவானக 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 த்ரிஷ்ருத்வைதத் புமான் புண்ணியம் த்ரிஷ்ருத்வைதத் புமான் புண்ணியம் த்ரிஷ்ருத்வைதத் புமான் புண்ணியம் விதுனோதி ஆத்மனோமலம் விதுனோத்யாத்மனோமலம் விதுனோதி ஆத்மனோமலம் அதாதः கீர்த்தயே வம்சம் அதாதः கீர்த்தயே வம்சம் அதாத கீர்த்தயே வம்சம்
புண்ணியகீர்த்தேः குருத்வஹ புண்ணியகீர்த்தேः குருத்வஹ புண்ணியகீர்த்தேः குருத்வஹ ஸ்வாயம்புவஸ்யாபி மனோः ஸ்வாயம்புவஸ்யாபி மனோः ஸ்வாயம்புவஸ்யாபி மனோः ஹரேரம்சாம்ச ஜன்மனः ஹரேரம்சாம்ச ஜன்மனः ஹரேரம்சாம்ச ஜன்மனः பிரியம்ரதோத்தானபாதௌ 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 शतरूपापतेः स्तुतौ शतरूपापतेः स्तुतौ शतरूपापतेः स्तुतौ वासुदेवस्य कलया वासुदेवस्य कलया रक्षायां जगतस्थितौ रक्षायां जगतस्थितौ रक्षायां जगतस्थितौ श्रीहरे नमः श्रीहरे नमः जाये उत्तानपादस्य सुनीतिः सुरुचिस्तयोः सुरुचिः प्रेयसी पत्युः नेतरायत्सुतो ध्रुवः பிரியவிரதன் உத்தானபாதன்கிற ரெண்டு பேரில் உத்தானபாதனுடைய சரித்திரம் சொல்கிறேன். அந்த உத்தானபாதனுக்கு சுனீதி சுருச்சிங்கிறதா ரெண்டு பத்னிகள். சுருச்சி இளையவள், சுனீதி மூத்தவள். சுருச்சி பிரேயசி பத்யு நேதராயத் சுதோ த்ருவா. இந்த சுருச்சியானவள் ராஜாவுக்கு பிரியமானவள், பிரியமான பத்னி, இளையவள். அந்த ரெண்டாவது யாருன்னாள் சுனீதி. நேதரா யத் சுதோ த்ருவா, மகாபாகவதனான துருவனை பெத்தளிச்ச புண்ணியவதி. அவள் பேரு சுனீத்தின்னு பேரு. ராஜாவுக்கு ரெண்டு பத்னிகள்னு சொன்னாள். ஜாயே உத்தான பாதஸ்ய சுனீதி சுருச்சித்தயோஹோ சுருச்சிஹி பிரேயசி பத்யுஹு நேதரா யத் சுதோ த்ருவः ஏகதா சுருச்சே புத்திரம் அங்கமாரோப்ய லாலயன் உத்தமம் நாருருக்ஷந்தம் த்ருவம் ராஜாபியநந்தத. இந்த சுனீதியே ராஜாவுக்கு அவன் மேலே பிரியம் அதிகமாக இல்லை. அதனால் அவளை வெளியில் கடத்தி வீசினான். பட்டணத்தை விட்டே வெளியில் போய் தள்ளிவிட்டான் ராஜா. அப்போ இந்த சுருச்சி ராஜாவோட கூட இருந்திருக்காள். இளையவள் அவள் அரண்மனையில் இருந்திருக்காள். அவளுக்கு ஒரு புத்திரன். இந்த சுனீதிக்கு பிறந்தவன் துருவன். துருவன் சுனீதி இவா ரெண்டு பேரும் அரண்மனையிலேருந்து கடத்தப்பட்டு அரண்மனைக்கும் நகரத்துக்கும் வெளியிலே ஒரு வனத்தில் ஒரு குடிசை போட்டு அங்கே இருந்துருக்காள். துருவனுக்கு தான் அப்பா யாருன்னே தெரியாது. இப்படி விளையாண்டிருந்தவன் ஒரு நாளைக்கு பாக்கி சிசுக்கள்கிட்டேருந்து விளையாண்டிருந்தவன் அம்மாட்ட வந்து சொன்னானா, அம்மா இன்றைக்கி எல்லாரும் வா வா ஆற்றுல எல்லாரும் புது வேஷ்டிலாம் கட்டின்னு வந்துருக்காள், தீபாவளின்னு சொல்லிட்டு பட்டாசுலாம் வெடிக்கிறாள். கேட்டால் எல்லாரும் சொல்கிறாள் எனக்கு எங்கள் அப்பா வாங்கி தந்தாங்கிறாள். ஏம்மா எனக்கு மாத்திரம் அப்பாவே இல்லைன்னான். அப்போது சுனீதி சொன்னாலாம், அப்பா உனக்கு சாதாரண அப்பா இல்லை, இந்த லோகத்துக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக இருக்கப்பட்டவன் உன்னுடைய அப்பாவாக்கும்னு சொன்னாள். அப்படியா, நான் இப்போவே நான் அரண்மனைக்கு போகிறேன்னான். துருவன் ஓடி போனான் அரண்மனைக்குள்ளே. அங்கே என்ன நடந்துட்டு இருந்தது நாள் அரண்மனையில், அங்கே ஏகாந்தத்தில் மகாராஜா உத்தானபாதன் சுருச்சியோடு கூட இப்படி சோஃபாவில் உட்கார்ந்துருக்கப்பட்டவன் குழந்தையான தன் குழந்தை சுருச்சிக்கிட்ட பெத்த குழந்தை அதை தூக்கி மடியில் வச்சுருந்து கொஞ்சின்னு இருந்தான். ஏகதா சுருச்சே புத்திரம் அங்கமாரோப்பிய லாலயன்னு மடியில் வச்சுருந்து கொஞ்சின்னு இருந்தான். அந்த சமயம் பார்த்து துருவன் உள்ள நுழைஞ்சான். உத்தமம் நாருருக்ஷந்தம் துருவம் ராஜாபியநந்தத. அப்பொழுது துருவன் தானும் அப்பா மடியில் ஏறி உட்காரணும்னு ஏற பார்த்தான்.
அப்பொழுது இந்த ராஜா அதை ஆமோதிக்கலை, அவ்வளவாக இன்ட்ரெஸ்ட் காட்டலை. இருந்தாலும் அவன் விடாப்படியாக இந்த துருவசுவாமி நான் மடியில் ஏறித்தான் உட்காருவேன்னு போனான். அப்பொழுது பக்கத்தில் இருந்த சக்களத்தியான சுருச்சி துருவனை பார்த்து சொன்னாலாம், ததா சிகீர்ஷமாணம் தம் சபத்னியாஸ்தனயம் த்ருவம் சுருச்சி ஸ்ருண்வதோ ராஜ்ஞா சேர்ஷ்யமாகாதி கர்விதா. அப்போ ரொம்ப கர்வத்தோடு கூட கண்களெல்லாம் பொறி பறக்க சுருச்சியானவள் ராஜாவுக்கு காதில் கேட்க முடியா கொடூரமான வார்த்தைகள்னால அந்த குழந்தைய கண்டிச்சாள். துருவனை பார்த்து சொன்னாலாம். என்ன சொன்னாள்? நவத்ஸ நிருபதேர்திஷ்ணியம் பவானாரோடுமர்ஹதி நகிரஹீதோ மயாயத்வம் குக்ஷாவபி நிருபாத்மஜः. நவத்ஸ நிருபதேர்திஷ்ணியம் பவானாரோடுமர்ஹதி. குழந்தை துருவா நாள், நீ ராஜாவினுடைய மடியில் ஏறி உட்கார்றதுக்கு அனர்ஹன், உனக்கு அருகத்தை கிடையாது. யூ ஹாவ் நோ ரைட் டு சிட் ஆன் த லேப் ஆஃப் த சக்கரவர்த்தி சொன்னாள். ஏன்னு கேட்டான் குழந்தை. அதுக்கு சொன்னால் அவள் பதில், நகிரஹீதோ மயாயத்வம் குக்ஷாவபி நிருபாத்மஜா. ஏன் காரணம்னா, நீ என் வயத்தில் 10 மாதம் குடியிருந்து வராதவன். நீ வேற ஒரு பொண்ணுடைய வயத்தில் 10 மாதம் கர்ப்பவாசம் பண்ணி நீ வெளியில் வந்தவன். என் வயத்தில் நீ பிறக்காதனால நீ ராஜாவுக்கு பிள்ளையாக இருந்தால் கூட அப்பி நிருபாத்மஜான்னாள். வியாக்கியானக்கார சொன்னால், இந்த அம்மாவுக்கு கோடி நமஸ்காரம், அட்லீஸ்ட் அதையான ஒத்துண்டாலே இந்த துருவசுவாமி ராஜாவுக்கு பிறந்த குழந்தைன்னுட்டு அதுலேயும் ஏதானும் கலப்பி விடாமல் சொன்னால் ஒரு வியாக்கியானக்காரர். அப்படி சொன்னால், அப்பி நிருபாத்மஜாக நீ ராஜாவினுடைய குழந்தையாக இருந்த போதிலும் கூட என் வயத்தில் 10 மாதம் கர்ப்பவாதம் பண்ணாத காரணத்தினால நீ ராஜாவினுடைய மடியில் ஏறுவதற்கு அனர்ஹன் நாள். நவத்ஸ நிருபதேர்திஷ்ணியம் பவானாரோடுமர்ஹதி நகிரஹீதோ மயாயத்வம் குக்ஷாவபி நிருபாத்மஜः. பாலோசி பத நாத்மானம் அன்யஸ்திரீ கர்ப்பசம்பிருதம் நூனம் வேத பவான்யஸ்ய துர்லபேர்த்தே மனோரதா. உனக்கெனோ ரொம்ப ஆசையாக இருக்குன்னு புரிஞ்சுட்டு இருக்கேன் ராஜா மடியில் ஏறணும்னுட்டு. ஆனால் யார் யாருக்கெல்லாம் எது கிடைக்கிறதுக்கு முடியாதுங்கிறதோ அதில் இருக்க ஆசை வைக்கப்படாது. உனக்கு இது கிட்டா பொருள். ராஜாவினுடைய மடியில் ஏறுவது உன்னால் அடையப்படுற பொருள் இல்லை. ஏனென்றால் நீ வேறு ஒரு ஸ்திரீயினுடைய கர்ப்பத்தில் தரிக்கப்பட்டவன். நீ அதை நீ தெரிஞ்சுக்கல. அதனால்தான் நீ இந்த கிடைக்காத வஸ்து மேலே ஆசை வச்சிருக்கே நீன்னு ரொம்ப கொடூரமாக பேசினாள். பாலோசி பதனாத்மானம் அந்யஸ்திரீ கர்ப்பசம்பிருதம் நூனம் வேத பவான்யஸ்ய துர்லபேத்தே மனோரதா. இவ்வாறு கொடிய சொற்களை சொன்னதும் துருவசுவாமி ராஜசிசு மகா கோபம் வந்தது அவனுக்கு. என்னம்மா இப்படிலாம் சொல்கிறேன் நீங்கள்? அப்படின்னா நான் என்ன பண்ணினா ராஜா மடியில் ஏறலாம், அதுக்கு என்ன வழின்னு கேட்டான். அப்போ அந்த அம்மா சொன்னாள், அப்பா உனக்கு ஒரு வழி சொல்கிறேன்னாள். தபசாராத்ய புருஷம் தஸ்யைவானுக்ரஹேண மே கர்ப்பேத்வம் சாதயாத்மானம் எதீச்சசி நிருபாதனம். ஹே குழந்தை துருவா, நல்ல கேள்வி கேட்ட நீ. உனக்கு ராஜா மடியில் ஏறணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் உண்டு. என்ன தெரியுமா வழி? இந்த ராஜா மடியில் ஏறுவதற்கு நீ என் கர்ப்பத்தில் வாசம் பண்ணணும். அது எப்படி முடியும்னா, புருஷனான பரம்பொருள் மகாவிஷ்ணு வாசுதேவனை போய் நீ ஆராதிக்கணும். தபஸ் பண்ணி ஆராதிச்சு அவன் வருவன். அப்போ அவங்ககிட்ட என்ன தெரியுமா கேட்கணும்? என்னுடைய சித்தம்மை சுருச்சியினுடைய வயத்தில் கர்ப்பவாசம் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி நீ போய் தபஸ் பண்ணுனாள். தபசாராத்ய புருஷம் தஸ்யைவானுக்ரஹேண மே
கர்ப்பே த்வம் சாதயாத்மானம் யதீச்சசி நிருபாசனம். உனக்கு ராஜா மடியில் ஏறணும்னா நீ என் வயத்தில் கர்ப்பவாசம் பண்ணும். அதுக்கு வாசுதேவனை போய் தபஸ் பண்ணி அவர் மூலமாக அனுகிரகம் பெற்று எனக்கு புனக என்னுடைய வயத்தில் நீ மறுபடியும் சிசுவாக வளரணும்னு கேட்கணும்னாள். வியாக்கியானக்காரர் சொன்னால், இந்த மாதிரி ஒரு அசடு உண்டா? எந்த ஒரு வாசுதேவனை போய் ஆராதித்து தபஸ் பண்ணால் அவளுக்கு புனர்ஜென்மாவே கிடையாதோ, அப்பேற்பட்ட அந்த வாசுதேவனை போய் ஆராதித்து புனகா ஜென்மாவணும்னு கேட்க சொல்கிறாளே இவள், அந்த அசடுனாள். கர்ப்பேத்வம் சாதயாத்மானம் யதீச்சசி நிருபாசனம். இவ்வாறாக கொடிய சொற்களை சொன்னாலாம். துருவனுக்கு கண்கள்லேருந்து தாரதாரியாக ஜலத்தை கொட்டினானாம். உடனே மைத்ரேயர் சொல்கிறார், விதுரர்கிட்ட சொல்லிட்டு வராள். மைத்ரேய உவாச்ச மாது சபத்யாக சதுருக்தி வித்தஹ ஸ்வசன்ருஷா தண்டகதோ யதாஹிஹி ஹித்வாமிஷந்தம் பிதரம் சன்னவாச்சம் ஜகாமமாதுஹு பிரருதம் சகாசம். குழந்தைக்கு ஒரேடியா கோபம் வந்துதான். ஏன்னா சிசு நல்ல ரஜோகுணம் பொருந்தியவன். அவனுக்கு பொறுக்கலை இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டோடனே. விசிச்சு அழுதான். அழுதுவிட்டு ரொம்ப கோபத்தோடு கூட அவன் அம்மாவுக்கு பக்கத்தில் திரும்பி வந்தான்னாள். புராணாந்தரங்கள் சொன்னால் இந்த அம்மா சுருச்சி அவனை தள்ளி விட்டு விட்டாளாம் மேடையிலேருந்து. இப்போ கீழே விழுந்தோடனே காயம்பட்டு மேலெல்லாம் அடிபட்டு அம்மாட்ட அழுதுன்னு வந்தான்னு சொன்னாள். மாது சபத்யாக சதுருக்தி வித்தஹ ஸ்வசன் ருஷா தண்டகதோ யதாஹிஹி. எப்படி ஒரு பாம்பை அடித்தா அந்த அடிபட்ட பாம்பு எப்படி ஷீருமோ அப்படி ஷீரினானாம் அவன் கோபத்தினால. இப்படி அம்மா சொல்லிவிட்டாளேன்னுட்டு ஓடி வந்தான். தன் மாதாவனுடைய மடியில் வந்து விழுந்தான். அரண்மனையை விட்டு வெளியில் வந்து காட்டுக்கு வந்து அம்மா இருக்கிற குடிசைக்குள்ளே வந்து ஓன்னு அழுதுன்னு வந்தான். அப்பொழுது அம்மா கேட்டாள், ஹித்வாமிஷந்தம் பிதரம் சன்னவாச்சம் ஜகாமமாதுகு பிரருதன் சகாசம். அம்மாவனுடைய மடியில் போய் விழுந்தான். தன் சிறியதாயார் சொன்ன சொற்களெல்லாம் எடுத்து அம்மாட்ட சொன்னானாம். கொடூரமான சொற்கள் சொன்னதெல்லாம் சொன்னானாம். அவனுடைய உதடுகள்லாம் துடிச்சுதான். தம் நிஸ்வசந்தம் ஸ்புரிதாதரோஷ்டம் சுனீதிருத்சங்க உதூஹ்ய பாலம் நிஷம்ய தத் பௌரமுகான் நிதாந்தம் சாவிவ்யதே யத்கதிதம் சபத்ஞாஹ. அப்பொழுது அம்மாவான சுனீதி தன் மடியில் வந்து விழுந்து அழுதுன்றிருக்கப்பட்ட குழந்தையான துருவனை பார்த்துவிட்டு அவன் பெருமூச்சு விட்டுண்டு அவனோட உதடுகளெல்லாம் துடிக்கிறதாம். அந்த சிறுவன் சின்ன சிசுவை தூக்கி மடியில் தூக்கி போட்டுண்டாள். சொல்லிவிட்டு ரொம்ப துக்கப்பட்டாளாம். தன்னுடைய சக்களத்தியான சுருச்சி சொன்ன சொற்களெல்லாம் அவனுடைய வாக்குனால் கேட்டுவிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாளாம் சுனீதி. தம் நிஸ்வசந்தம் ஸ்புரிதாதரோஷ்டம் சுனீதிருத்சங்க உதூஹ்ய பாலம் நிஷம்ய தத் பௌரமுகான் நிதாந்தம் சாவிவ்யதே யத்கதிதம் சபத்ஞாஹ. தன்னுடைய சபத்ஞா சக்களத்தி சொன்ன சொற்கள் அவளை ரொம்ப துக்கப்படுத்தியது. சோத்ஸ்ருஜ்ய தைரியம் விலலாபசோக தாவாக்னினா தாவலதேவ பாலா வாக்கியம் சபத்ஞாஹ ஸ்மரதி சரோஜ ஸ்ரீயாத்ரிஷா பாஷ்பகலாமுவாக. எப்படி ஒரு காட்டு தீயில ஆகப்பட்ட ஒரு கொடி அப்படியே துடிக்குமோ காட்டு தீயில, அப்படி சுனீதி ரொம்பவும் தைரியத்தெல்லாம் போக்கிண்டு தைரியம் இல்லாமல் அவளும் அழ ஆரம்பித்தாளாம். என்னத்தினால் நாள் இந்த குழந்தையை தள்ளி விட்டு அவன் மேலே காயங்கள் பட்டது கூட அவளுக்கு அவ்வளவு பாதிக்கலை. ஆனால் தன் சக்களத்தி சொன்ன சொற்கள், என் வயத்தில் நீ குழந்தையா பிறக்கலையே, ஆகினால போய் தபஸ் பண்ணி என் வயத்தில் கர்ப்பவாதம் நீ பண்ணணும்னு வேண்டிக்கோ, அப்போதான் ராஜாமடியில் ஏறலாம்னு ஒரு துருக்கமான வார்த்தைகள் அதை போய் சொன்னாலேன்னு நினச்சி
ஸ்மரதி சரோஜ் ஸ்மரசி வாக்கியம் சபத்யா ஸ்மரத்தினாள். திருப்பி திருப்பி நினைச்சின்றாளாம். நினைச்சு பார்க்கிறாள். அவள் குமுறிண்டு வருது துக்கம். சோத்ருத்ய தைரியம் விலலாபசோக தாவாக்னினா தாவலதேவ பாலா வாக்கியம் சபத்யா ஸ்மரதி சரோஜ ஸ்ரீயாதிருஷா பாஷ்ப கலாமுவாக. கண்கள்லேருந்து இருக்கிற தண்ணீரை தொடச்சிண்டாள். சொல்லிவிட்டு குழந்தையை பார்த்து பேச ஆரம்பித்தாளாம். என்ன பேசினாங்கிறத பார்ப்போம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஜாயே உத்தானபாதஸ்ய ஜாயே உத்தானபாதஸ்ய ஜாயே உத்தானபாதஸ்ய சுனீதி சுருச்சிஸ்தயோः சுனீதி சுருச்சிஸ்தயோः சுனீதி சுருச்சிஸ்தயோः சுருச்சி பிரேயசீமபத்யுः சுருச்சி பிரேயசீபத்யுः சுருச்சி பிரேயசீபத்யுः நேதராயத்சுதோ த்ருவः நேதராயத்சுதோ த்ருவः நேதராயத்சுதோ த்ருவः ஏகதா சுருச்சேः புத்ரம் ஏகதா சுருச்சேः புத்ரம் ஏகதா சுருச்சேः புத்ரம் அங்கமாரோப்ய லாலயன் அங்கமாரோப்ய லாலயன் அங்கமாரோப்ய லாலயன் உத்தமம் நாருருக்ஷந்தம் உத்தமம் நாருருக்ஷந்தம் உத்தமம் நாருருக்ஷந்தம் த்ருவம் ராஜாபியநந்தத த்ருவம் ராஜாபியநந்தத த்ருவம் ராஜாபியநந்தத ததா சிகீர்ஷமாணம் தம் ததா சிகீர்ஷமாணம் தம் ததா சிகீர்ஷமாணம் தம் சபத்ஞாஸ்தனயம் த்ருவம் சபத்ஞாஸ்தனயம் த்ருவம் சபத்ஞாஸ்தனயம் த்ருவம் சுருச்சிः शृण्वतो राज्ञः सुरुचिः शृण्वतो राज्ञः सुरुचिः शृण्वतो राज्ञः सेर्ष्यमाहाति गर्विता सेर्ष्यमाहाति गर्विता सेर्ष्यम् आहाति गर्विता न वत्स नृपतेर्धिष्ण्यम् न वत्स नृपतेर्धिष्ण्यम् न वत्स नृपतेर्धिष्ण्यम् भवानारोढुमर्हति 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 न गृहीतो मया यत्त्वम् न गृहीतो मया यत्त्वम् न गृहीतो मया यत्त्वम् कुक्षावपि नृपात्मजः कुक्षावपि नृपात्मजः कुक्षावपि नृपात्मजः बालोऽसि बतनात्मानम् बालोऽसि बतनात्मानम् बालोऽसि बतनात्मानम् अन्यस्त्रीगर्भसंभृतम् 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 नूनं वेद भवान्यस्य नूनं वेद भवान्यस्य नूनं वेद भवान्यस्य दुर्लभेऽर्थे मनोरथः दुर्लभेऽर्थे मनोरथः दुर्लभेऽर्थे मनोरथः तपसाराध्य पुरुषम् तपसाराध्य पुरुषम् तपसाराध्य पुरुषम् तस्यैवानुग्रहेण मे तस्यैवानुग्रहेण मे तस्यैवानुग्रहेण मे गर्भे त्वं साधयात्मानम् गर्भे त्वं साधयात्मानम् गर्भे त्वं साधयात्मानम् यदीच्छसि नृपासनम् यदीच्छसि नृपासनम् यदीच्छसि नृपासनम् मैत्रेय उवाच मैत्रेय उवाच मैत्रेय उवाच मातुः सपत्न्याः स दुरुक्तिविद्धः मातुः सपत्न्याः स दुरुक्तिविद्धः मातुः सपत्न्याः स दुरुक्तिविद्धः
ஸ்வசன் ருஷா தண்டகதோ யதாஹிஹி ஸ்வசன் ருஷா தண்டகதோ யதாஹிஹி ஸ்வசன் ருஷா தண்டகதோ யதாஹிஹி ஹித்வா மிஷந்தம் பிதரம் சன்னவாச்சம் ஹித்வா மிஷந்தம் பிதரம் சன்னவாச்சம் ஜகாம மாதுः பிரருதன் சகாசம் ஜகாம மாதுः பிரருதன் சகாசம் ஜகாம மாதுः பிரருதன் சகாசம் தம் நிஸ்வசந்தம் ஸ்புரிதாதரோஷ்டம் தம் நிஸ்வசந்தம் ஸ்புரிதாதரோஷ்டம் தம் நிஸ்வசந்தம் ஸ்புரிதாதரோஷ்டம் சுனீதிருத்சங்க உதுஹ்யபாலம் சுனீதிருத்சங்க உதுஹ்யபாலம் சுனீதிருத்சங்க உதுஹ்யபாலம் நிஷம்ய தத் பௌரமுகான் நிதாந்தம் நிஷம்ய தத் பௌரமுகான் நிதாந்தம் நிஷம்ய தத் பௌரமுகான் நிதாந்தம் சாவிவ்யதே யத்கதிதம் சபத்ன்யாः சாவிவ்யதே யத்கதிதம் சபத்ன்யாः சாவிவ்யதே யத்கதிதம் சபத்ன்யாः சாவிவ்யதே யத்கதிதம் சபத்ன்யாः சோத்ஸ்ருஜ்ய தைர்யம் விலலாபசோக சோத்ஸ்ருஜ்ய தைர்யம் விலலாபசோக சோத்ஸ்ருஜ்ய தைர்யம் விலலாபசோக தாவாக்னினா தாவலதேவ பாலா தாவாக்னினா தாவலதேவ பாலா தாவாக்னினா தாவலதேவ பாலா வாக்கியம் சபத்ன்யாः ஸ்மரதி சரோஜ வாக்கியம் சபத்ன்யாः ஸ்மரதி சரோஜ ஸ்ரீயாதிருஷா பாஷ்பகலாமுவாக ஸ்ரீயாதிருஷா பாஷ்பகலாமுவாக ஸ்ரீயாதிருஷா பாஷ்பகலாமுவாக ஸ்ரீ ஹரே நமः ஸ்ரீ ஹரே நமः தீர்க்கம் ஸ்வசந்தி விருஜினஸ்ய பாரம் अपश्यति बालकमाहबाला मामङ्गलं तात परेष्वमंस्था भुङ्क्ते जनो यत्परदुःखदस्तत् குழந்தை அழறத பார்த்து அவனுக்கு நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக அவளும் அழுதுண்டே அவளுக்கு என்ன சொல்றது, இந்த துக்கத்திலேருந்து எப்படி வெளியில் வருதுன்னே தெரியலையாம். தீர்க்கம் ஸ்வசந்தி விருஜினஸ்ய பாரம் அபஷ்யதி பாலகமாக பாலா. இந்த துக்கத்திலேருந்து எப்படி வெளியில் வர்றது, இந்த குழந்தைய எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு அவளுக்கு தெரியவே இல்லை. அதனால் அவள் ஒரு நல்ல வார்த்தையை எடுத்து சொன்னாள். அப்பா குழந்தை, மா அமங்கலம் தாத பரேஷ்வமம்ஸ்தா புங்தே ஜனோ யத் பரதுக்கதத்தது. அப்பா குழந்தை, உனக்கு கோபத்தோடையும் வருத்தத்தோடையும் நீ அழுதுன்றிருக்கே. ஆனால் யாரையும் பற்றி அமங்கலமான வார்த்தைகளை பேசிவிடாதேப்பா. உன் சித்தம்மை சொன்னாலேன்னு அவளை விஷுடாத. யாரெல்லாம் நமக்கு கஷ்டத்தை உண்டாக்குறாளோ அவளுக்கு அவளே துக்கத்தை தேடிக்கிறாள். புங்தே ஜனோ யத் பர துக்கதஸ்தது. பொறுத்தியாருக்கு துக்கத்தை உண்டு பண்ணுறவர்கள் அவர்களே கெடுதலை அவளுக்கு தேடிக்கொள்ளுகிறார்கள். நம்ம போய் அவளுக்கு அமங்கலமான ஒரு சொற்கள்னால அவளை வெய்ய வேண்டாம். இன்னும் நல்ல புத்தி எடுத்து சொன்னாள். தீர்க்கம் ஸ்வசந்தி விருஜினஸ்ய பாரம் அபஷ்யதி பாலகமாக பாலா மாமங்கலம் தாத பரேஷ்வமம்ஸ்தா புங்தே ஜனோ யத் பரதுக்கதஸ்தத். சத்யம் சுருச்யா பீதம் பவான் மே யத்துர்பகாயாः உதரே கிரஹீதः ஸ்தன்யேன விருத்தச்ச விலஜ்ஜதே யாம் பார்யேதி வாவோடும் இடஸ்பதிர்மாம். அப்பா, உன்னுடைய சிறிய தாயார் சுருச்சி சொன்ன சொற்களெல்லாம் சத்தியம்தான். என்ன அந்த ராஜாவுக்கு பிடிக்கிறதில்லை. என்னை மனைவியாக ஏற்காவிட்டாலும் வீட்டு வேலைக்காரியாகவாவது ஏற்றுண்டு அரண்மனையில் வச்சுட்டு இருந்திருக்கலாம் ராஜா. அது கூட செய்யாமல் என்ன அரண்மனையை விட்டு கடத்தி, நகரத்தை விட்டு கடத்தி இந்த வனத்தில் கொண்டு தள்ளிவிட்டாள். ராஜாவுக்கு என் மேலே துளியும் பிரியம் கிடையாது.
அப்பேற்பட்ட அபாக்கியவந்தியான என்னுடைய கர்ப்பத்துக்குள்ள நீ இருந்த காரணம்தான் உனக்கு இந்த துக்கம் ஏற்பட்டிருக்கு. உன் சிறியதாயார் சொன்னது அத்தனையும் சத்தியம். இந்த அபாக்கியவதியினுடைய வயத்தில் நீ பிறந்தது மட்டும் இல்லாமல் இந்த அபாக்கியவதியான என்னுடைய ஸ்தன்யத்தை பானம் பண்ணி நீ வளர்ந்த வேண்டா. அதனால்தான் நீ சிரமப்படுறேன்னாள். சத்தியம் சுருச்சியாபீதம் பவான் மே யதுர்பகாயாக உதரே கிரஹீதः ஸ்தன்யேன விருத்தச்ச விலஜ்ஜதே யாம் பாரியேதி வாவோடுமிடஸ்பதிர்மாம். சக்கரவர்த்தி என்ன மனைவின்னு சொல்றதுக்கே வைக்கப்படுறார். அட வேலைக்காரியாவது வச்சுப்போம்னா அதுவும் மாட்டேங்கிறாள். அப்பேற்பட்ட அபாக்கியவதி நான். என் வயத்தில் போய் நீ பிறந்துவிட்டே. இளையதா என்னுடைய சக்கரவர்த்தி சொன்ன சொற்கள் சத்தியம் நாள். ஆதிஷ்ட தத்தாத விமத்சரத்வம் உக்தம் சமாத்ராபியதவ்யலீகம் ஆராதய அதோக்ஷஜ பாத பத்மம் எதீட்சசே அத்தியாசனம் உத்தமோ யதா. ஆனால் உன் சிறியதாயார் உனக்கு நல்ல உபதேசம் பண்ணியிருக்காள். நீ எழுந்திருந்தாள். ஆதிஷ்ட தத்தாத விமத்சரஸ்துவம். நீ உன் சிறியதாயார் சொன்ன சொற்களை கபட்டமில்லாமல் நீ பொறாமை இல்லாதவனாக நீ அனுஷ்டிக்கணும். நாள் நீ ராஜாவினுடைய ஆசனத்தை அவனுடைய மடியில் போய் ஏறணும்னு நினைச்சா நீ என்ன தெரியுமா இருக்கணும் பண்ணணும். நாள் ஆராதய அதோக்ஷஜ பாத பத்மம் எதீட்சசே அத்தியாசனமுத்தமோ யதா. ராஜாவினுடைய மடியில் போய் உட்காரணும் கூட சொல்ல. என்ன ஒரு உயர்ந்த பதவி அடையணும்னு நினைக்கிறியோ. ஏன்னா அவ சொற்கள் வாயில நல்ல விஷயம் வந்து விழறது. இவன் ராஜாவினுடைய மடியில் மாத்திரம் அடைய போகிறதில்ல, அதற்கும் மேலான ஒரு துருவ பதவியை போய் அடைய போகிறான்னு இந்த சிசு அதை உத்பிரேட்சிக்கிறது மாதிரி அவருடைய வாக்கியத்தில் சொல்கிறாள். எதீட்சசே அத்தியாசனம் உத்தமோ யதா. உத்தமமான பதவிகள் உனக்கு வேணும்னு இருந்ததுன்னா உன் சிறியதாயார் சொன்னது மாதிரி வாசுதேவன், இந்த இடத்துல வாசுதேவன் கூட சொல்லலேன்னு அதோக்ஷஜன்கிற பதத்தை போட்டிருக்காள். ஏன்னா பகவானுக்கு எவ்வளவோ பேர்களில் அதோக்ஷஜன்னு ஒரு பேர் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அதானா கீழ் நோக்கின்னு அர்த்தம். அக்ஷம்னா கண்கள். யார் ஒருவன் தன்னுடைய கண்ணை உள்நோக்கி பார்க்குறானோ அவனுக்கு அங்கே என்ன உண்டாறது? ஞானம் உண்டா. ஜானா ஜனிக்கிறதுனா ஞானம் உண்டாருது. அப்போ அந்த ஞானத்துக்கு பேர் அதோக்ஷஜம்னு பேர். அதான் பகவான். உள்நோக்கி பார்க்குறவன், அந்தர்முகமாக பார்த்துட்டு இருக்கப்பட்டவன். என்னத்தை அங்கே என்ன ஜனிக்கும்? அங்கே பகவான் ஜனிப்பர், பகவான் தோண்டுவர். அவர் தான் ஞானம். அதுக்கு ஆத்ம ஞானம்னு பேர். அது கிடைச்சிடும். அதனால் அதோக்ஷஜன்னு சுவாமிக்கு பேர். அந்த ஆத்ம ஞானத்துக்கு பேரே அதோக்ஷஜம். அதான் சுவாமி. அதை போய் நீ ஆராதிங்கிறாள். ஒசந்த ஒரு வார்த்தையை தூக்கி போட்டிருக்காளுங்க. ஆராதய அதோக்ஷஜ பாத பத்மம் எதீட்சசே அத்தியாசனம் உத்தமோ யதா. ஒரு உயர்ந்த பதவி கிடைப்பதற்கு அரிய ஒரு பெரிய பதவி, உத்தமமான பதவி கிடைக்கணும்னு உனக்கு இருக்கு போல் இருக்கு. ஆகினால சித்தம்மை சொன்னபடியே நீ அதை கேட்டு பொறுமையோடு கூட பொறாமையை விட்டுவிட்டு நீ பகவான் அதோக்ஷஜனை போய் ஆராதிக்கணும். அவனுடைய பாத பத்மங்களை தூக்கி ஹிருதயத்தில் வச்சுக்கணும், உள்ள பார்க்கணும். நாள் ஆராதய அதோக்ஷஜ பாத பத்மம் எதீட்சசே தியாசனம் உத்தமோ யதா. சொல்லிவிட்டு அந்த குழந்தை சொன்னான், அம்மா யாரை போய் பார்க்கணுங்கிறியே, அந்த அதோக்ஷங்கிறியே யாருன்னாள், எப்படின்னாள். யஸ்யாங்கிரி பத்மம் பரிச்சரிய விஸ்வ விபாவனாயாத்த குணாபிபத்தே அஜோத்ய திஷ்டது கலு பாரமேஷ்டியம் பதம் ஜிதாத்மஸ்வசனாபிமந்தியம். யஸ்யாங்கிரி பத்மம் பரிச்சரிய விஸ்வ விபாவனாயாத்த குணாபிபத்தே அஜோ அத்ய திஷ்டது கலு பாரமேஷ்டியம் பதம் ஜிதாத்மஸ்வசனாபிவந்தியம். பிரபஞ்சத்தெல்லாம் பாலனம் பண்ணுறதுக்காக சத்வகுணத்தோடு கூட இருக்கப்பட்ட பரம்பொருளான மகாவிஷ்ணுடைய சரணார விந்தத்தை
சேவிச்சுப்ட்டு அந்த பிரம்மா எல்லாத்தையும் ஜெயிச்சவாள், மனசு பிராணன் இவாள் இதெல்லாம் அடக்கி எல்லாத்தையும் ஜெயிச்ச பெரிய மகான்களால் கூட நமஸ்கரிக்கப்பட்ட ஒரு பெரிய பதவியை அடையிறார் அந்த பிரம்மா. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பிரம்மா இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் பாலனம் பண்ணுறதுக்காக சத்துவகுண சம்பந்தனாக இருக்கப்பட்ட பகவானுடைய சரணார விந்தத்தை போய் சேவிக்கிறார். அந்த பரமாத்மாவை நீயும் போய் சேவினாள். யஸ்யாங்கிரி பத்மம் பரிச்சரிய விஸ்வ விபாவனாயாத்த குணாபிபத்தே அயோத்திய திஷ்டத் கலு பாரமேஷ்டியம் பதம் ஜிதாத்மஸ்வசனாபிவந்தியம் ததா மனுர்வோ பகவான் பிதாமஹ யமேகமத்யா புருதக்ஷிணைர்மகைः இஷ்ட்வாபிபேதே துரவாபமன்யதோ பௌமம் சுகம் திவ்யமதாபவர்க்யம். உன்னுடைய பிதாமகர், நம்மளுடைய பிதாமகால் யாரு? ஸ்வயம்புவ மனு. அவரும் சதரூபியும் பல யஜ்ஞங்கள்லாம் தட்சிணைகள்லாம் நிறையா கொடுத்து பல யஜ்ஞங்கள்னால பகவானை போய் ஆராதிச்சிருக்காள், எஜிச்சிருக்காள். யாகங்கள்னால எதுக்காக பண்ணியிருக்காள்? அந்த பகவானை ஆசிரயிச்சு அதன் மூலமாக இந்த விஸ்வம் பூராயத்தையும் ஆளும் சக்தியை அடைஞ்சிருக்காள். பௌமம் சுகம், பூமியில் என்னென்ன சுகங்கள் உண்டோ அத்தனையும் அடைஞ்சு சொர்க்கத்தையும் அனுபவிச்சாள். அதற்கும் மேலே திவ்யமதாபவர்க்யம், அதுக்கு மேலே மோட்சத்தையும் அடைஞ்சிருக்காள்ப்பா. அப்பேற்பட்ட அந்த பகவானை போய் நீயும் ஆராதிக்கணும்னாள். ததா மனுர்வோ பகவான் பிதாமஹ யமேகமத்யா புருதக்ஷிணைர்மகைः இஷ்ட்வாபிபேதே துரவாபமன்யதோ பௌமம் சுகம் திவ்யமதாபவர்க்யம் தமேவ வத்சாஸ்ரய பிருத்யவத்சலம் முமுக்ஷுபிः மிருக்ய பதாப்ஜ பத்ததிம் அனன்யபாவே நிஜ தர்ம பாவிதே மனஸ்யவஸ்தாப்ய பஜஸ்வ பூருஷம். குழந்தைன்னு கூப்பிட்டாள். துருவசுவாமியை எடுத்து மடியில் தூக்கி வச்சிருந்து, அப்பா சுவாமி வாசுதேவன் பக்தவத்சலன், முமுக்ஷுக்கள் மோட்சத்தை வேணும்னு நினச்சிட்டு இருக்கப்பட்டவாளெல்லாம் தேடின்று போனா அவள்லாம் அந்த சரணத்தை போய் ஆராதிக்கிறாள், அந்த சரணார விந்தத்தை போய் ஆராதிக்கிறாள். அந்த நாராயணன் நீயும் போய் ஆராதிக்கணும்னாள். இந்த எந்த முமுட்சுக்கள்னா பகவானுடைய சரணங்களை ஆராதிக்கிறாளோ அந்த சரணத்தை போய் நீ ஆராதினாள். தமேவ வத்சாஸ்ரய பிருத்யவத்சலம் முமுக்ஷுபிஹி மிருக்ய பதாப்ஜ பத்ததிம் அனன்யபாவே நிஜ தர்ம பாவிதே மனஸ்யவஸ்தாப்ய பஜஸ்வ பூருஷம். அப்பேற்பட்ட அந்த பரமாத்மாவே, பரம புருஷனே, வாசுதேவனே மனத்தில் நிறுத்தி, உன்னுடைய மனசில் நிறுத்தி நீ அவனை பூஜிக்கணும், அவனை பஜிக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாள் அம்மா. நானியம் ததா பத்மபலாசலோச்சனாத் துக்கச்சிதம் தே மிருகயாமி கஞ்சன யோ மிருக்யதே ஹஸ்தகிரஹீத பத்மயா ஸ்ரீயேதரைஹி அங்க விமிருக்யமானயா. மகாலட்சுமி கையில் தாமரைப்பூ வச்சுருக்கப்பட்டவள். அந்த மகாலட்சுமி வேணும் வேணும்னு எல்லாரும் அவளை போய் ஆராதிக்கிறாள். ஆனால் அந்த மகாலட்சுமி யாரை தெரியுமா ஆராதிக்கிறாள்? சதா சர்வதா அந்த பகவான் வாசுதேவனுடைய பத்மங்களை போய் ஆசிரியிச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காள். நானியம் ததா பத்மபலாசலோச்சனாத் துக்கச்சிதம் தே மிருகயாமி கஞ்சன யோ மிருக்யதே ஹஸ்தகிரீத பத்மயா ஸ்ரீயேதரை அங்க விமிருக்யமானயா. எந்த மகாலட்சுமி கைகளில் தாமரைப்பூ எடுத்து வச்சுண்டு இந்த பகவானுடைய சரணங்களை சதா சர்வதா ஆராதிச்சுருக்காளோ அந்த பத்மபலாசலோச்சனாத்து தாமரை கண்ணன் வாசுதேவன், அவனைத்தான் நீ ஆராதிக்கணும். அவன்தான் உன் துக்கத்தை போக்கக்கூடிய பரம்பொருள். அவனை போய் ஆராதினாள். நானியம் ததா பத்மபலாசலோச்சனாத்
துக்கச்சிதம் தே மிருகயாமி கஞ்சன யோ மிருக்யதே அத்த கிரீத பத்மயா ஸ்ரீயேதரைஹி அங்க விமிருக்யமானயா. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. தீர்க்கம் ஸ்வசந்தி விருஜினஸ்ய பாரம், தீர்க்கம் ஸ்வசந்தி விருஜினஸ்ய பாரம், தீர்க்கம் ஸ்வசந்தி விருஜினஸ்ய பாரம். அபஷ்யதி பாலகம் அகபாலா, அபஷ்யதி பாலகம் அகபாலா. மாமங்கலம் தாத பரேஷு மம்ஸ்தா, மாமங்கலம் தாத பரேஷு மம்ஸ்தா, மாமங்கலம் தாத பரேஷு மம்ஸ்தா. புங்க்தே ஜனோ யத் பரதுக்கதஸ்தத், புங்க்தே ஜனோ யத் பரதுக்கதஸ்தத், புங்க்தே ஜனோ யத் பரதுக்கதஸ்தத். சத்யம் சுருச்யா பீதம் பவான் மே, சத்யம் சுருச்யா பீதம் பவான் மே, சத்யம் சுருச்யா பீதம் பவான் மே. யத்துர்பகாயாः உதரே கிரஹீதः, யத்துர்பகாயாः உதரே கிரஹீதः, யத்துர்பகாயாः உதரே கிரஹீதः. स्तन्येन वृद्धश्च विलज्जते याम्, स्तन्येन वृद्धश्च विलज्जते याम्, स्तन्येन वृद्धश्च विलज्जते याम्. भार्येति वा वोढुम् इडस्पतिर्माम्, भार्येति वा वोढुम् इडस्पतिर्माम्, भार्येति वा वोढुम् इडस्पतिर्माम्. आतिष्ठतत्तात विमत्सरस्त्वम्, आतिष्ठतत्तात विमत्सरस्त्वम्, आतिष्ठतत्तात विमत्सरस्त्वम्. उक्तं समात्रापि यदव्यलीकम्, उक्तं समात्रापि यदव्यलीकम्, उक्तं समात्रापि यदव्यलीकम्, उक्तं समात्रापि यदव्यलीकम्. आराधय अधोक्षज पादपद्मम्, आराधय अधोक्षज पादपद्मम्, आराधयाधोक्षज पादपद्मम्. यदीच्छसे अध्यासनम् उत्तमो यथा, यदीच्छसे अध्यासनम् उत्तमो यथा, यदीच्छसे अध्यासनम् उत्तमो यथा. यस्याङ्घ्रिपद्मम् परिचर्य विश्व, यस्याङ्घ्रिपद्मम् परिचर्य विश्व, यस्याङ्घ्रिपद्मम् परिचर्य विश्व. विभावनाय आत्तगुणाभिपत्तेः, विभावनाय आत्तगुणाभिपत्तेः, विभावनाय आत्तगुणाभिपत्तेः. अजोऽध्यतिष्ठत् खलु पारमेष्ठ्यम्, अजोऽध्यतिष्ठत् खलु पारमेष्ठ्यम्, अजोऽध्यतिष्ठत् खलु पारमेष्ठ्यम्. पदं जितात्म श्वसनाभिवन्द्यम्, पदं जितात्म श्वसनाभिवन्द्यम्, पदं जितात्म श्वसनाभिवन्द्यम्. तथा मनुर्वो भगवान् पितामहः, तथा मनुर्वो भगवान् पितामहः, तथा मनुर्वो भगवान् पितामहः. यमेकमत्या पुरुदक्षिणैर्मखैः, यमेकमत्या पुरुदक्षिणैर्मखैः, यमेकमत्या पुरुदक्षिणैर्मखैः. इष्ट्वाभिपेदे दुरवापमन्यतो, इष्ट्वाभिपेदे दुरवापमन्यतो, इष्ट्वाभिपेदे दुरवापमन्यतो. भौमं सुखं दिव्यमथापवर्ग्यम्, भौमं सुखं दिव्यमथापवर्ग्यम्, भौमं सुखं दिव्यमथापवर्ग्यम्. तमेव वत्साश्रय भृत्यवत्सलम्, तमेव वत्साश्रय भृत्यवत्सलम्, तमेव वत्साश्रय भृत्यवत्सलम्. मुमुक्षुभिः मृग्यपदाब्जपद्धतिम्, मुमुक्षुभिः मृग्यपदाब्जपद्धतिम्, मुमुक्षुभिः मृग्यपदाब्जपद्धतिम्. अनन्यभावे निजधर्मभाविते, अनन्यभावे निजधर्मभाविते, अनन्यभावे निजधर्मभाविते. मनस्यवस्थाप्य
பஜஸ்வ பூருஷம் மனஸ்யவஸ்தாப்ய பஜஸ்வ பூருஷம் மனஸ்யவஸ்தாப்ய பஜஸ்வ பூருஷம் நான்யம் ததா பத்மபலாசலோச்சனாத் நான்யம் ததா பத்மபலாசலோச்சனாத் நான்யம் ததः பத்மபலாசலோச்சனாத் துக்கச்சிதம் தே மிருகயாமி கஞ்சன துக்கச்சிதம் தே மிருகயாமி கஞ்சன துக்கச்சிதம் தே மிருகயாமி கஞ்சன யோ மிருக்யதே ஹஸ்தகிரஹீத பத்மயா யோ மிருக்யதே ஹஸ்தகிரஹீத பத்மயா யோ மிருக்யதே ஹஸ்தகிரஹீத பத்மயா ஸ்ரீயேதரைः அங்கவிமிருக்யமாணயா ஸ்ரீயேதரைः அங்கவிமிருக்யமாணயா ஸ்ரீயேதரைः அங்கவிமிருக்யமாணயா ஸ்ரீஹரயே நமः. மைத்ரேய உவாச்ச ஏவம் சஞ்சல்பிதம் மாதுः ஆகர்ண்யார்த்தாகமம் வசः சந்நியம்யாத்மனாத்மானம் நிச்சக்ராம பிதுः புராத். மைத்ரேயர் விதுரருக்கு சொன்னாள், இப்படியாக ரொம்ப பிரியத்தோடு கூட சுனீதி தன் புத்திரன்கிட்டக்க நல்ல அனுகிரகம் பண்ணி அவனுக்கு நல்ல உபதேசம் பண்ணோன்னே அது அவனுடைய மனசில் பதிஞ்சுது. அவன் உடனே என்ன பண்ணான்னாள், சந்நியம்ய ஆத்மனாத்மானம், அவனுடைய மனசில் இருக்கப்பட்ட துக்கங்கள், கோபம், பொறாமை எல்லாத்தையும் அடக்கி, சந்நியம்ய அடக்கிவிட்டு, அம்மா சொன்னபடியே மனசில் ஆத்மாவை அடக்கி, உள்ள மனசை அடக்கி, அவன் உடனே என்ன பண்ணான், அம்மா சொன்னபடியே போய் பகவானை ஆராதிக்கணும், இங்கே கூட அம்மாவோட இருந்தாக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அம்மாவுடைய வீடு காட்டுக்குள்ளே இருந்தால் கூட அம்மாவுடைய வீட்டை விட்டுவிட்டு நல்லா வனத்துக்குள்ளே நுழைஞ்சு விட்டான், காட்டுக்குள்ளே நுழைஞ்சு விட்டான். குடிசையை விட்டு ரொம்ப தூரம் போய் உள்ள காட்டில் வனத்துக்குள்ளே நுழைஞ்சான் அவன் குழந்தை. ஏவம் சஞ்சல்பிதம் மாதுஹு ஆகர்ண்யார்த்தாகமம் வசஹ சந்நியம்ய ஆத்மனாத்மானம் நிச்சக்ராம பிதுः புராத். அப்பாவுனுடைய அந்த அரண்மனை, அந்த நகரம் அதெல்லாம் விட்டுவிட்டு அந்த அம்மாவுடைய வீட்டையும் விட்டுவிட்டு வனத்துக்குள்ளே போயிட்டான் அவன். இது யாருக்கு தெரிஞ்சதுனால், எப்பொழுது ஒருவனுக்கு ஈஸ்வரானுகிரகம் இருக்கோ அந்த சமயம் எல்லாம் அமையும். அந்த சமயம் பார்த்து இவன் தேடாமலே இவனுக்கு நல்ல ஒரு குரு கிடைப்பாள். அப்படி துருவசுவாமிக்கு ஒரு நல்ல குரு கிடைக்க போகிறார். அதனால் அந்த குரு யாருன்னால் நாரத சுவாமி. அவர் திரிலோக சஞ்சாரி, எங்கே என்னென்ன நடக்கிறதோ எல்லாம் தெரியும் அவருக்கு. அவர் இந்த சொற்கள் அம்மா அவனுக்கு உபதேசம் பண்ணது, குழந்தை சொன்னது, இது எல்லாம் அவர் காதில் விழுந்துட்டுருக்கு. அவர் பார்த்தாரத நாரதஸ்ததுபாகர்ணிய ஞாத்வா தஸ்ய சிகீர்ஷிதம் ஸ்பிருஷ்ட்வா மூர்தன்யகக்னேன பாணினா பிராக விஸ்மிதா. உடனே குழந்தையான துருவனுக்கு பக்கத்தில் வந்தாள். தன்னுடைய அனுகிரகம் பண்ணக்கூடிய கைகள் அவளுடைய கைகள். அவர் கைகள் எல்லாருக்கும் அனுகிரகத்தை தரக்கூடிய கைகள். அதனால அவனுடைய தலையை, உச்சந்தலையை போய் அப்படி தொட்டாராம். அதுக்கு தான் பேர் ஸ்பர்ஷ தீட்சைன்னு பேர். அப்படி தொட்ட உடனே அவனுக்கு அனுகிரகம் ஆயிடுத்து. ஸ்பிருஷ்ட்வா மூர்த்யன்யகக்னேன பாணினா பிராக விஸ்மிதா. ஆச்சரியப்பட்டு விட்டு அந்த குழந்தையை பார்த்து பேச ஆரம்பித்தாள் நாரத சுவாமி. அந்த குழந்தைகிட்ட வந்துட்டு நாரதர் பேச ஆரம்பித்தாள். அவனோட தலையில் அனுகிரகம் பண்ணி தொட்டாள், ஸ்பர்ஷ தீட்சத்தை கொடுத்துவிட்டு. அஹோ தேஜ க்ஷத்ரியாணாம் மானபங்கம் அமிருஷ்யதாம் பாலோப்யயம் ஹிருதா தத்தே எத் சமாதுர சத்வச்சா. குழந்தைன்னு கூப்பிட்டாள். நீ க்ஷத்ரிய சிசு, நீ அதனால்தான் ஒரேடியாக அவனுக்கு ரஜோகுணம் பொருந்திருக்கு, கோபம் தாங்க முடியல. தன்னுடைய மானம் போயிடுத்துன்னு ரொம்ப கோபத்தோடையும் தன்னுடைய மானத்தை காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நீ சின்ன குழந்தை சிசுவாக இருந்தால் கூட உன்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே உன்னுடைய அம்மா சொன்ன அசத் வச்சனம், உன்னுடைய சிறிய தாயார் சொன்ன சொற்களெல்லாம் உன்னை போய் பாதிச்சிருக்கு உன்னுடைய உடம்புல. அதனால்தான் நீ ஓடி வந்திருக்கேப்பா குழந்தை அப்படின்னு சொன்னாள்.
அஹோ தேஜ க்ஷத்ரியாணாம் மானபங்கமமிருஷ்யதாம் பாலோபி அயம் ஹிருதா தத்தே எத்சமாதுர சத்வச்சா. உங்க சிறிய தாயார் சொன்ன சொற்கள் அப்படி உன்னை பாதிச்சிருக்குன்னாள். நாரதர் உடனே அவனை பார்த்து பேச ஆரம்பிச்சாள். நாரதவும் வாச்ச நதுனாப்யவமானம் தே சன்மானம் வாபி புத்திரக லக்ஷயாமஹ குமாரஸ்ய சக்தஸ்ய கிரீடனாதிஷு. அப்பா குழந்தைன்னு கூப்பிட்டாள் சின்ன சிசுவார் துருவனை பார்த்து. நீ ரொம்ப சின்ன குழந்தை, விளையாடுற வயசு, இப்போதான் நீ மற்ற குழந்தைகளோடு விளையாடிட்டு இருக்க வேண்டிய விஷயம். இந்த சமயத்தில் போய் நீ சிறிய தாயார் ஏதோ உஷ்ணமாக பேசிவிட்டாள், அதை மனசில் வச்சுட்டு இப்படி ஓடி வரலாமா? நீ நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னாள் அவனுக்கு. நீ பாட்டு ஓடி வந்துவிட்டியே, என்னமோ சுவாமியை பார்க்குறேன்னு நுட்டு. விகல்பே வித்யமானேபி நஹ்ய சந்தோஷஹேதவஹ பும்சோ மோகமிருதே பின்னா எல்லோகே நிஜ கர்மபிஹி. குழந்தை, மானம் அவமானம் என்றெல்லாம் நீ உன்னுடைய பகுத்தறிவினால தெரிஞ்சுட்டா கூட லோகத்தில் சுகங்கிறதும் துக்கங்கிறதும் எப்படி தெரியுமா ஏற்படுறது? அது ஒவ்வொருத்தருடைய சொந்த கர்மங்கள்னால ஏற்படுறது. அதனால என்ன இருக்கு, இப்போ உனக்கு ஒரு மோகம் ஏற்பட்டிருக்கு. மோகம் ஏற்பட்டு எப்படி நம்ம துக்கத்தை அடைஞ்சிட்டோமேங்கிறதாக நினச்சிட்டு இருக்கேன். இந்த மோகம்தான் உன்னை பாதிக்கிறது, வேற ஒன்றும் இல்லைன்னாள். விகல்பே வித்யமானேபி நஹ்ய சந்தோஷஹேதவஹ பும்சோ மோகமிருதே பின்னா எல்லோகே நிஜ கர்மபிஹி. யார் ஒருவன் புரிஞ்சிருந்தானோ தன்னுடைய பூர்வ கர்மாக்களுடைய பலன்தான் தான் சுகம் அனுபவிப்பதும் துக்கம் அனுபவிப்பதுங்கிறத தெரிஞ்சின்றாள். அப்போ மானம் அவமானம் இதெல்லாம் ஏற்பட்டதுன்னா அவனுக்கு அது பாதிக்காது. அது தெரியாத ஒரு மோகத்தில் மாட்டின்னு இருக்கப்பட்டவன் இருக்கானே, இந்த மோகம்தான் அவனை போய் துக்கத்தையும் ஏற்படுத்துறது என்று சொன்னாள். ஆகையினால நீ என்ன தெரியுமா பண்ணணும்னாள். பரிதுஷ்யேத் ததஸ்தாத தாவன் மாத்ரேண பூருஷா தெய்வோபசாதிதம் யாவத் வீக்ஷ்யேஸ்வர கதிம் புதா. நீ மனசில் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கணும்னா எல்லாம் ஈஸ்வரன் கொடுத்ததுங்கிறதாக நினச்சிட்டு எது உனக்கு கிடைச்சதோ அதோட சந்தோஷமாக இருந்துடணும். நீ கிடைக்காத விஷயத்தில் கிடைக்கலையே என்று வருத்தப்படப்படாது. உனக்கு சாதகமாகவோ சாதகம் இல்லாமையோ எது இருந்தாலும் அது ஈஸ்வரனுடைய அனுகிரகங்கிறதா நினச்சிக்கணும்னாள். பிரசாத புத்தி இருக்கணுங்கிறாள். பரிதுஷ்யேன் ததஸ்தாத தாவன் மாத்ரேன பூருஷா தெய்வோபசாதிதம் யாவத் வீக்ஷ்யேஸ்வர கதிம் புதா. நல்ல கெட்டிக்காரனாக இருக்கப்பட்டவன் புதா. அப்படிதான் பாப்பன். அந்த ஒரு கண்ணோ ஈஸ்வர பிரசாதம்ங்கிறதா நினச்சிட்டு பார்த்தான்னாக்கா அவனுக்கு துக்கம் ஏற்படாதுன்னாள். அத மாத்ரோபதிஷ்டேன யோகேனாவருருத்சசி யத் பிரசாதம் சவை பும்சாம் துராராத்யோ மதோ மமா. உங்க அம்மா உன்னை எந்த பகவானை போய் ஆராதின்னு சொல்லி அனுப்பிச்சாலோ அந்த பகவான் அவ்வளவு சுலபமாக ஆராதிச்சு அடையக்கூடிய வஸ்து இல்லப்பா. அதுதான் எனக்கு தீர்மானமாக தெரியும்னாள். அத மாத்ரோபதிஷ்டேன யோகேனாவருருத்சசி யத் பிரசாதம் சவை பும்சாம் துராராத்யோ மதோ மமா. ரொம்ப கஷ்டம்பா அந்த பகவானை அடையிறது. என்னமோ இப்படி போய் 2 நிமிஷம் இருந்தால் சுவாமி வந்துடுவார்னு நினச்சிட்டு இருக்கே, அவ்வளவு சுலபம் இல்லைன்னாள். முனய பதவீம் யஸ்ய நிசங்கேனோரு ஜன்மபி நிசங்கேன உரு ஜன்மபி ந விதுகு மிருகயந்தோபி தீவிரயோக சமாதினா. மகான்கள் முனிவர்களெல்லாம் வாத்தாசி பர்ணாசியாய் மலைகளில் ஒரு ஜென்மபிகி, ஒரு ஜென்மா இல்லை பல ஜென்மாக்கள் எடுத்து அந்த பகவானை ஹிருதயத்துக்குள்ள
வச்சு ஆராதிச்சு ஆராதிச்சு பார்த்துட்டு இருக்காள். இன்னும் அடைந்தவர்களா இல்லை அவள். பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாம் முனையா பதவீம் யஸ்ய நிசங்கேனோரு ஜன்மபி, நிசங்கேன எல்லா சங்கத்தையும் பரித்தியாகம் பண்ணி நிசங்கமாக அவா வாத்தாசி பர்ணாசியாய் ஒன்றும் சாப்பிடாமல் தபஸ் பண்றாள், கோர தபஸ் பண்ணிட்டு இருக்காள். ஒரு ஜென்மா இல்லை, பல ஜென்மாக்கள். ஒரு ஜென்மபி ந விதுகு மிருகயந்தோபி தீவிர யோக சமாதினா, இப்படி தீவிரமான யோகம் பண்ணி சமாதி பண்ணி அப்படின்னா இருந்தாலும் அவளுக்கு பகவான் அடைந்தவர்கள் இல்லை. அப்படி ரொம்ப சிரம சாத்தியமான விஷயம்ப்பா நீ பண்றதுனாள். அதோ நிவர்த்ததாமேஷ நிர்பந்தத்தவ நிஷ்பலா யதிஷ்யதி பவான் காலே ஸ்ரேயசாம் சமுபஸ்திதே. ஆகையினால நீ ரொம்ப பிடிவாதத்தோடு கூட பயனில்லாத விஷயத்தில் போய் நீ மனசை ஈடுபடுத்தாத. எப்போ உனக்கு இன்னும் வயசாகி கிழத்தனம் வந்தவுடனே அப்போ ஸ்ரேயஸுகளுக்கு எல்லாம் உரிய காலம்னு அர்த்தம். அப்போ போய் நீ முயற்சி பண்ணு. இப்போ நீ திரும்பி போனாள், திரும்பி நீ அம்மாகிட்ட போய் நீ சின்ன பையனை விளையாடிண்டு சுகமாக இருந்துன்று, உனக்கு இந்த தபசெல்லாம் வாண்டான்னாள். யஸ்ய யத்தைவ விஹிதம் சதேன சுக துக்கயோஹோ ஆத்மானம் தோஷயன் தேஹி தமச பாரமிருச்சதி. எவன் ஒருவன் எது கிடைச்சதோ அதை வச்சிருந்து சுகம் துக்கம், இது எதாலும் தெய்வாதீனமாக சுகமோ துக்கமோ எது கிடைச்சாலும் அதை வச்சிருந்து அது பகவத் பிரசாதம்ங்கிறத நினச்சிட்டு இருக்கப்பட்டவனானே அவன் சந்தோஷமாக இருந்துட்டு இருப்பன்பா. அப்படி நீ இருக்க பழகிக்கோன்னாள். குணாதிகான் முதம் லிப்சேன் அனுக்ரோஷம் குணாதமாத் மைத்ரீம் சமானாதன் விச்சேத் நதாபை அபிபூயதே. நீ என்ன தெரியுமா பண்ணணும்னால், எப்படி தெரியுமா உன் மனசை பரிபாகம் பண்ணிக்கணும். தனக்கு உனக்கு மேலாக யாரான ஒருத்தர் அடைஞ்ச வஸ்து இருந்ததுன்னா, இப்போ உன்னுடைய சிறிய மாதாவனுடைய புள்ள உத்தமன் இருக்கானே, அவன் அப்பா மடியில் ஏறி உட்காந்துருக்கான், அது உனக்கு கிடைக்கல. அவன் ஒன்றை விட ஒரு படி மேலா இருக்கான். அதன்படி ஒன்றை விட ஒரு படி மேலா இருந்ததுன்னா அப்போ நீ ஆஹா அந்த ஒரு பையனை நம்ம பார்த்தோமேன்னு சந்தோஷப்படு. உனக்கு கீழே ஒருத்தரை யாரானும் பார்த்தேன்னாக்க ஆஹா பகவான் நம்மளை அவளை விட அழகாக வச்சுருக்காளே, அவளுக்கு நம்ம கருணையாக இருக்கணுங்கிறதா அவள் மேலே கருணையோடு இரு. அவளுக்கு ஒரு காருண்யத்தை காட்டு, அவள் மேலே அவள் ஒரு பశ్చాத்தாபத்தை காட்டு, ஒரு அனுதாபத்தை காட்டு. உன்னை விட கீழே இருக்கிற வாழ்கிட்ட உனக்கு சமமாக இருந்தான்னா அவளோட போய் நீ ஸ்நேகிதம் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ. அப்படி ஒரு மனோபரிபாகத்தை நீ அடைஞ்சிட்டேன்னா இந்த மாதிரி நீ வருத்தப்பட மாட்ட என்று சொன்னாள். குணாதிகான் முதம் லிப்சேத் அனுக்ரோஷம் குணாதமாத் மைத்ரீம் சமானாத் அன்விச்சேத் நதாபைஹி அபிபூயதே. நம்ம எப்போதுமே இப்படி நம்ம பேசி ஃப்ரெண்டுகள்லாம் பேசிகிட்டு இருக்கிறதே உங்களுக்கு எத்தனை சார் சேலரின்னாக்க அவர் நம்மளை விட டபுள் மடங்கு வாங்கிட்டு இருந்தார்னா உடனே வயத்தை போட்டு ஒரு கலக்கம்னே. அப்படி கலக்கப்படாது. ஏன்னா ஆஹாஹா இப்பேற்பட்ட ஒரு பெரிய தனிக்கர் நம்மளோட டபுள் சேலரி வாங்குறவருடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிதே இன்னும் சந்தோஷப்படணுமா. நமக்கு கீழே யாரான ஒருத்தருக்கார், நமக்கு எத்தனை சேலரியோ அதை விட ஹாஃப் தான் வாங்கிட்டு இருக்காருன்னா அவரை பார்த்தா நம்ம ரொம்ப கர்வம் அடையப்படாது. அவள் மேலே கருணையோடு ஆஹா பாவம் பகவான் அனுகிரகத்தில் இவருக்கும் நம்மளை மாதிரி நல்ல சேலரி வரணும்னு நினச்சிக்கணுமா. நமக்கு ஈக்குவலாக இருந்தானா அவள் அந்த கோஷ்டியில் நம்ம இருந்தோம்னா மனசு கஷ்டம் ஏற்படாது என்று நாரதர் புத்தி சொல்கிறார் துருவசுவாமிக்கு புத்தி சொல்கிற மாதிரி நமக்கு புத்தி சொல்லிட்டு இருக்காள்னே இந்த பாகவதத்தில். குணாதிகான் முதம் லிப்சேன் அனுக்ரோஷம் குணாதமாத் மைத்ரீம் சமானாதன் விச்சேத் நதாபை அபிபூயதே. இவ்வாறெல்லாம் நாரத சுவாமி துருவங்கிட்ட சொன்னோடனே அவனை பரீட்சை பண்ணி பார்க்குறாள். இவ்வளவு சொல்லியும் அவன் திரும்பி தாத்தா நீங்கள் சொன்னது தெரிஞ்சு போச்சு, கையில் இருக்கிற பப்பர் முட்டை கொடுங்கோ நான் திரும்பி போகிறேன் ஊருக்குன்னு சொல்லிட்டு போகிறானா, இல்லை ரொம்ப தீவிரமாக அவன் சுவாமியை தரிசனம் பண்ணி தான்
ஆராதிச்சு தான் ஆணும்னு நினச்சிட்டு இருக்கானான்னு ஒரு பரீட்சை பண்ணி பார்க்குறாள். குருவெல்லாம் அப்படி பரீட்சை பண்ணி பார்ப்பாள். அப்போதான் சிஷ்யனா ஏற்றுப்பாள். அப்படி இந்த சொற்கள்னால அவனுக்கு உபதேசம் பண்ணாள் நாரத சுவாமி. அடுத்தாப்புல துருவன் அதுக்கு திருப்பி பதில் சொல்ல போகிறான் தாத்தா கிட்டக்க. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. மைத்ரே உவாச்ச மைத்ரே உவாச்ச மைத்ரே உவாச்ச ஏவம் சஞ்சல்பிதம் மாதுः ஏவம் சஞ்சல்பிதம் மாதுः ஏவம் சஞ்சல்பிதம் மாதுः ஆகர்ண்யார்த்தாகமம் வசः ஆகர்ண்யார்த்தாகமம் வசः ஆகர்ண்யார்த்தாகமம் வசः சந்நியம்ய ஆத்மனாத்மானம் சந்நியம்யாத்மனாத்மானம் சந்நியம்யாத்மனாத்மானம் நிச்சக்ராம பிதுः புராத் நிச்சக்ராம பிதுः புராத் நிச்சக்ராம பிதுः புராத் நாரதஸ்ததுபாகர்ண்ய 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 ஞாத்வா தஸ்ய சிகீர்ஷிதம் ஞாத்வா தஸ்ய சிகீர்ஷிதம் ஞாத்வா தஸ்ய சிகீர்ஷிதம் ஸ்பிருஷ்ட்வா மூர்ධன்யகக்னேன ஸ்பிருஷ்ட்வா மூர்ධன்யகக்னேன ஸ்பிருஷ்ட்வா மூர்ධன்யகக்னேன பாணினா ப்ராகவிஸ்மிதः பாணினா ப்ராகவிஸ்மிதः பாணினா ப்ராகவிஸ்மிதः அஹோ தேஜ க்ஷத்ரியாணாம் அஹோ தேஜ க்ஷத்ரியாணாம் அஹோ தேஜ க்ஷத்ரியாணாம் மானபங்கம் அமிருஷ்யதாம் மானபங்கம் அமிருஷ்யதாம் மானபங்கம் அமிருஷ்யதாம் பாலோப்யயம் ஹிருதா தத்தே பாலோப்யயம் ஹிருதா தத்தே பாலோப்யயம் ஹிருதா தத்தே யத்சமாதுரசத்வச்சः 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 நாரதோவாச்ச நாதுனாப்யவமானம் தே நாதுனாப்யவமானம் தே நாதுனாப்யவமானம் தே சம்மானம் வாபி புத்ரக சம்மானம் வாபி புத்ரக சம்மானம் வாபி புத்ரக லக்ஷயாம குமாரஸ்ய லக்ஷயாம குமாரஸ்ய லக்ஷயாம குமாரஸ்ய சக்தஸ்ய க்ரீடனாதிஷு சக்தஸ்ய க்ரீடனாதிஷு சக்தஸ்ய க்ரீடனாதிஷு விகல்பே வித்யமானேபி விகல்பே வித்யமானேபி விகல்பே வித்யமானேபி நஹ்யசந்தோஷஹேதவः 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 பும்சோ மோஹம்ருதே பின்னா பும்சோ மோஹம்ருதே பின்னா பும்சோ மோஹம்ருதே பின்னா யல்லோகே நிஜ கர்மபிः யல்லோகே நிஜ கர்மபிः யல்லோகே நிஜ கர்மபிः பரிதுஷ்யேத் ததஸ்தாத் பரிதுஷ்யேத் ததஸ்தாத் பரிதுஷ்யேத் ததஸ்தாத் தாவன்மாத்ரேண பூருஷः தாவன்மாத்ரேண பூருஷः தாவன்மாத்ரேண பூருஷः தெய்வோபசாதிதம் யாவத் தெய்வோபசாதிதம் யாவத் தெய்வோபசாதிதம் யாவத் வீக்ஷேஸ்வரகதிம் புதः வீக்ஷேஸ்வரகதிம் புதः அத மாத்ரோபதிஷ்டேன அத மாத்ரோபதிஷ்டேன அத மாத்ரோபதிஷ்டேன யோகேன அவருருத்சசி யோகேன அவருருத்சசி யோகேன அவருருத்சசி யோகேன அவருருத்சசி யத் பிரசாதம் சவை பும்சாம் யத் பிரசாதம் சவை பும்சாம் யத் பிரசாதம் சவை பும்சாம் துராராத்யோ மதோ மம துராராத்யோ மதோ மம துராராத்யோ மதோ மம முனய
பதவீம் யஸ்ய முனயः பதவீம் யஸ்ய முனயः பதவீம் யஸ்ய நிஸ்ஸங்கேன ஒரு ஜன்மபிஹி நிஸ்ஸங்கேனோரு ஜன்மபிஹி நிஸ்ஸங்கேனோரு ஜன்மபிஹி ந விதுஹு மிருகயந்தோபி ந விதுர்மிருகயந்தோபி ந விதுர்மிருகயந்தோபி தீவ்ரயோகசமாதினா 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 அதோ நிவர்த்ததாமேஷ அதோ நிவர்த்ததாமேஷ அதோ நிவர்த்ததாமேஷ நிர்பந்தத்தவ நிஷ்பலः நிர்பந்தத்தவ நிஷ்பலः நிர்பந்தத்தவ நிஷ்பலः யதிஷ்யதி பவான் காலே யதிஷ்யதி பவான் காலே யதிஷ்யதி பவான் காலே ஸ்ரேயசாம் சமுபஸ்திதே ஸ்ரேயசாம் சமுபஸ்திதே ஸ்ரேயசாம் சமுபஸ்திதே யஸ்ய யத்தைவ விஹிதம் யஸ்ய யத்தைவ விஹிதம் யஸ்ய யத்தைவ விஹிதம் சதேன சுகதுக்கயோः சதேன சுகதுக்கயோः சதேன சுகதுக்கயோः ஆத்மானம் தோஷயன் தேஹி ஆத்மானம் தோஷயன் தேஹி ஆத்மானம் தோஷயன் தேஹி தமசः பாரமிருச்சதி தமசः பாரமிருச்சதி தமசः பாரமிருச்சதி குணாதிகான் முதம் லிப்சேத் குணாதிகான் முதம் லிப்சேத் குணாதிகான் முதம் லிப்சேத் அனுக்ரோஷம் குணாதமாத் அனுக்ரோஷம் குணாதமாத் அனுக்ரோஷம் குணாதமாத் மைத்ரீம் சமானாதன் விச்சேத் மைத்ரீம் சமானாதன் விச்சேத் மைத்ரீம் சமானாதன் விச்சேத் நதாபைः அபிபூயதே நதாபைः அபிபூயதே நதாபைः அபிபூயதே ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுப்போம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम् वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.